மருத்துவத்தில் ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட்டோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் உயிர் வேதியியலாளர். இவங்க 1897 அக்டோபர் 6 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற பென்சில்வேனியாவுடைய நார்த்தாம்ப்டன் கவுண்டியில் இருக்கிற ஈஸ்டனில் பிறந்தாங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் ஃப்ளோரன்ஸ் பார்பரா சைபர்ட். இவங்க 1918ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேரிலாண்டோடைய பால்டிமோரில் இருந்த கவுச் காலேஜில் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை முடித்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த கவுச் காலேஜ் ஆனது அந்த மேரிலாண்டில் இருக்கிற டவுசனில் இருக்குது. அதுக்கப்புறமா ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கெனடிகட்டோடைய நியூ ஹேவனில் இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி பயோகெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவங்க ஒரு பெரிய பிரச்சனை பற்றி ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன்ஸை நோயாளிகளுக்கு போட்டால் அந்த நோயாளிகளுக்கு ஃபீவர், காய்ச்சல் ஏற்பட்டது. அதாவது ஊசி வழியாக மருந்துகளை நோயாளிகளுக்கு போட்டால் அந்த நோயாளிகளுக்கு காய்ச்சல் வந்தது. இது எதனாலன்ற சரியான புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. இதை பற்றி தான் ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சியின் தொடக்கத்தில் இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன நடைமுறைகளெல்லாம் பின்பற்றப்படுது அப்படின்றத பற்றி இவங்க ஆராய்ந்து வந்தாங்க. அப்படி ஆராய்ந்து வரும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு நோயாளிக்கு ஒரு ஊசி போடுறாங்க அப்படின்னா நேரடியாக அந்த ஊசியில் மருந்தை செலுத்தி அந்த மருந்தை அப்படியே ஊசி வழியாக நோயாளிகளுக்கு போட மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நோயாளிக்கு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அந்த நோயாளிக்கு நியூட்ரிஷியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள் கொண்ட மருந்துகளை அப்படியே நேரடியாக ஊசியில் வச்சு அந்த ஊசி வழியாக நோயாளிகளுக்கு அந்த மருந்துகளை செலுத்த மாட்டாங்க. அதுக்கு மாறாக அந்த மருந்துகளினுடைய அளவு, அதுக்கப்புறம் அந்த மருந்துகளில் சில சொல்யூஷன்ஸோடைய கலப்பு, இது எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நோயாளிகளுக்கு அந்த மருந்துகளை ஊசி வழியாக செலுத்துவாங்க. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒரு ஊசி இருக்குது, அந்த ஊசியில் ஒரு மருந்தை வந்து செலுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மருந்தை அப்படியே செலுத்தாமல் அந்த மருந்தில் சேலின் அல்லது டெக்ஸ்ட்ரோ சொல்யூஷன் மாதிரியான நீரை வந்து கலப்பாங்க. சேலின் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, சோடியம் குளோரைடு அப்படின்ற உப்பு கலந்த நீர் தான். அதே வந்து டெக்ஸ்ட்ரோ சொல்யூஷன் அப்படின்னா குளுக்கோஸ் கலந்த நீர். ஸோ இதில் ஏதாவது ஒன்று மருந்தில் வந்து கலந்து அதுக்கப்புறம் தான் அந்த மருந்தை ஊசியில் வச்சு நோயாளிகளுக்கு செலுத்துவாங்க. இந்த விஷயங்கள் ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட்டுக்கு தெரிய வந்த உடனே அப்போ அந்த நீரில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அந்த நீர் வந்து எப்படி வந்து அந்த நீர் அந்த கலவையை சேலின் அப்படின்ற அந்த ஒரு உப்பு நீராக இருக்கட்டும் அல்லது டெக்ஸ்ட்ரோ சொல்யூஷன் அப்படின்ற குளுக்கோஸ் கொண்ட நீராக இருக்கட்டும் அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இவங்க வந்து ஆராய்ந்து வந்தாங்க. அப்போ இதில் இவங்களுக்கு கவனம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சில நபர்களுக்கு எந்த விதமான கலவைகளும் சேர்க்காம மருந்துகள் அப்படியே போடப்படும். அப்படி அந்த மருந்துகள் அப்படியே போடப்பட்டால் நோயாளிகளுக்கு காய்ச்சல் வரலை. அதுவே எந்தெந்த நோயாளிகளுக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னா இந்த மாதிரி சேலின் அல்லது டெக்ஸ்ட்ரோஸ் சொல்யூஷன் இது மாதிரியான நீரை வந்து மருந்தில் கலந்து அதுக்கப்புறம் அந்த ஊசியை போட்டிருந்தா தான் அந்த காய்ச்சலானது வந்திருந்தது. ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் இவங்களுடைய கவனம் இதில் திரும்பினது. அப்போ இவங்க ஒரு விஷயத்தை கவனித்தாங்க. மருத்துவமனைகள்லாம் நீரை வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு அந்த ஒரு பெரிய டேங்க் மாதிரி ஒரு இதில் வச்சு அந்த நீரை வந்து கொதிக்க வச்சாங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அந்த நீரை வடிகட்டி அந்த நீரில் தான் இந்த சோடியம் குளோரைடோ அல்லது குளுக்கோஸையும் வச்சு கலந்து அதை ஒரு சேலினாவோ அல்லது டெக்ஸ்ட்ரோ சொல்யூஷனாவோ மாற்றினாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து மருந்தில் கலந்தாங்க. இப்போ இந்த நீர் அந்த கொதிக்க வச்சு வடிகட்டின நீர் அதை வந்து வச்சு ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்தது. என்ன தான் தண்ணியை கொதிக்க வச்சாலும் தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இறந்து போகுது. ஆனால் அந்த பாக்டீரியாக்கள் வெளியிடக்கூடிய டாக்ஸின்ஸ், நச்சுத்தன்மை வாய்ந்த சப்ஸ்டன்ஸ் அது வந்து அழிஞ்சு போகிறதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு பாட்டிலில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை கொதிக்க வச்சா பாக்டீரியாஸ் எல்லாம் இறந்து போயிடும். ஆனால் அந்த பாக்டீரியாக்கள் வந்து வெளியிடக்கூடிய நச்சுகள், அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த சப்ஸ்டன்ஸ் அதெல்லாமே வந்து அழிஞ்சு போகாமல் அது வெப்பப்படுத்தப்பட்டாலும் அந்த நீர்லேயே அப்படியே இருக்குது.
ஸோ அந்த நீரை வச்சு வடிகட்டிட்டு அந்த நீரில் அப்படியே அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் அந்த நீரில் இந்த சோடியம் குளோரைடையோ குளுக்கோஸையோ கலந்து அதை மருந்தில் சேர்க்கும்போது அந்த டாக்ஸின்ஸ் தான் அந்த டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் தான் மருந்துலையும் கலந்து அது அப்படியே நோயாளிகளினுடைய உடலுக்குள்ளேயும் போய் காய்ச்சலை ஏற்படுத்துது. இந்த ஒரு விஷயத்தை இவங்க கண்டறிஞ்சாங்க. ஸோ பாக்டீரியாக்களை மட்டும் அழிச்சா போதாது, பாக்டீரியாக்கள் வெளியிடக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களையும் அழிக்கணும் அப்படின்றத ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த பாக்டீரியாக்கள் வெளியிடக்கூடிய டாக்ஸின்ஸுக்கு பைரோஜன்ஸ் அப்படின்னு இவங்க பேரிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ அந்த பைரோஜன்ஸ் இந்த பாக்டீரியாக்கள் வெளியிடக்கூடிய நச்சுக்கள் அதை நீர்லேருந்து பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. பொதுவாக அந்த காலத்தில் இந்த டிஸ்டில் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட முறையை இவங்க மாற்றி அமைச்சு புதுசாக ஒரு டிஸ்டில்லிங் அப்பராட்டஸை உருவாக்கினாங்க, ஒரு கருவியை உருவாக்கினாங்க. அதில் வச்சு நீரை வந்து கொதிக்க வச்சாங்க. அதை ஃபுல்லாக வந்து அந்த நீரை வந்து பாயில் பண்ணாங்க. இப்படி கொதிக்க வைக்கிறதன் மூலமாக நீராவியானது அப்படியே மேலெலும்பி வரும். அந்த நீராவியை அந்த கருவி வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை அதுக்கப்புறம் நீராக மாற்றும். இப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த பைரோஜன்ஸையும் நீரையும் தனித்தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு அந்த கருவியை ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு யோசனை, மிகப்பெரிய ஒரு படைப்பும் கூட. புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டில் இருக்குது, அதுதான் வந்து இவங்களுடைய அந்த அப்பராட்டஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதில் வச்சு நீரை கொதிக்க வச்சா அந்த நீர் அப்படியே முழுசாக வந்து கொதிக்கணும். கொதித்து அது எல்லாமே நீராவியாக மாறணும். அப்போ அந்த நீராவி எல்லாமே இன்னொரு இடத்துல அந்த கருவியிலேயே ஒரு இடம் இருக்கும், அதில் போய் படிஞ்சிடும். அது மறுபடியும் அப்படியே நீராக மாறும். இப்போ இந்த பாட்டிலில் அந்த நீரில் டாக்ஸின்ஸும் இருந்தது. இப்போ நீராவியாக மாறிடுச்சு. ஆனால் அந்த டாக்ஸின்ஸ் அப்படியே அந்த பாட்டிலில் தங்கிரும். ஸோ நீராவி மட்டும் தனியாக எடுக்கப்பட்டு அந்த நீராவி குளிர்விக்கப்பட்டு நீராக மாற்றப்படும். அந்த நீரை சோடியம் குளோரைடோட கலந்து அதை மருந்தில் கலந்து அதுக்கப்புறம் அதை ஊசி வழியாக நோயாளிகளுக்கு செலுத்தினா காய்ச்சல் வராது அப்படின்னு சொல்லி ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் இதை வந்து உறுதிப்படுத்தி இந்த ஒரு கண்டுபிடிப்பை கொடுத்தாங்க. இது மருத்துவ உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கொடை. ஏன்னா இது கிடைச்ச பிறகு தான் மிகப்பெரிய அளவில் இந்த இன்ட்ராவீனஸ் தெரப்பியானது மேம்பட்டது. அது மேம்படுறதுக்கு ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் தான் காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1923ஆம் ஆண்டு ஏல் யூனிவர்சிட்டியில் இவங்க பிஹெச்டி வந்து பயோகெமிஸ்ட்ரியில் முடித்தாங்க. அதை தொடர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட இல்லினாய்ல இருக்கிற சிகாகோவுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் 1924ஆம் ஆண்டு இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் பெத்தாலஜியாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நோயியல்ல கற்பிப்பாளராக இவங்களுடைய டீச்சிங் கரியர் ஆரம்பித்தாங்க. 1928 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியாக அதே யூனிவர்சிட்டியில் ஆனாங்க. அதுக்கப்புறம் 1932ஆம் ஆண்டு இவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியா அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவுடைய ஹென்ரி ஃபிப்ஸ் இன்ஸ்டிடியூட் அங்கே இவங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி 1932 பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் இன்னொரு மிக முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹென்ரி ஃபிப்ஸ் இன்ஸ்டிடியூட் இன்றைய காலகட்டத்தில் ஃபிப்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிபர்குலோசிஸ் அப்படின்னு அது அழைக்கப்படுது. அங்கே தான் இவங்க ஒரு உதவி பேராசிரியையாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போ இந்த டிபர்குலோசிஸுக்கு உண்டான டெஸ்டிங் முறை, அதாவது டிபர்குலோசிஸ்ன்ற டிபி நோய் அது இருக்கா இல்லையா அப்படின்றத பரிசோதனை பண்ணக்கூடிய முறையை இவங்க வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் டிபி இருக்கா இல்லையா அப்படின்னு பரிசோதனை பண்ணக்கூடிய முறையானது அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இல்லாமல் இருந்தது. இப்போ டிபி நோயே இருக்காது, அவங்களுக்கு டிபி நோய் இருக்குது அப்படின்னு அந்த டெஸ்ட் வந்து காமிக்கும். அதுவே சில நபர்களுக்கு டிபி நோய் இருக்கும், ஆனால் டிபி நோய் இல்லை அப்படின்னு காமிக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தது. இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இவங்க விரும்பினாங்க. இப்போ அது ஏன் அப்படி காமிச்சது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த காலத்தில் டிபர்குலோசிஸ் வந்து ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டறிகிறதுக்கு டிபர்குலோசிஸ் அப்படின்ற நோயை ஏற்படுத்தக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அந்த ஒரு பாக்டீரியம் அந்த ஒரு கிருமியை வந்து பலவீனப்படுத்தி அதை வந்து அழிச்சிருவாங்க. அழிச்சிட்டு அதை எடுத்து அதை வந்து ஊசி வழியாக நோயாளிகளுக்கு, அதாவது ஊசி வழியாக மனிதர்களுக்கு செலுத்துவாங்க. இப்போ அந்த பாக்டீரியானால உடலுக்குள்ளே போனால் செயல்பட முடியாது. ஆனால் அதே சமயம்
நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட முடியும். அப்படி தூண்ட முடிஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு அந்த இடம் நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டால் அந்த ஊசி போட்ட இடத்துல வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி வீக்கம் ஏற்படுது அப்படின்னா டிபி இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீக்கம் ஏற்படலைன்னா டிபி இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை இன்னமும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு நபருக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாவை அவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது அழிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அதை எதிர்த்து போராடும் போது அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் எல்லாம் ரத்தத்தில் இருக்கும். இப்போ அந்த நோயாளிக்கு டிபி இருக்கா அப்படின்னு டிபி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டிபியை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியம் அதை வந்து அழிச்சிட்டு அதை வந்து கொன்னுட்டு அந்த பாக்டீரியத்தினுடைய அந்த அமைப்பு அதை மட்டும் உள்ளே செலுத்தணும். இப்படி செலுத்தினா இப்போ அவருக்கு ஏற்கனவே அந்த டிபி நோய் இருக்கிறனால அந்த நபரினுடைய ரத்தத்தில் ஆன்டிபாடிஸ் இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த இறந்து போயிருக்கக்கூடிய பாக்டீரியாவையும் வந்து எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வீக்கம் ஏற்படும். இப்போ ஒரு நபருக்கு டிபி நோயே இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த டிபி பாக்டீரியாவுக்கு எதிரான அந்த ஆன்டிபாடிஸும் அந்த நபருடைய உடலில் இருக்காது. அப்போ இந்த அழிக்கப்பட்ட அந்த பாக்டீரியாவை உடலுக்குள்ளே செலுத்தினா அந்த இடத்துல வீக்கம்லாம் ஏற்படாது. ஏன்னா அந்த பாக்டீரியாவை அந்த நபரினுடைய உடல் கண்டுக்காது. ஏன்னா அந்த பாக்டீரியா இறந்த பாக்டீரியா, அது எந்த விஷயத்தையும் பண்ணாது, அப்படியே ரத்தத்தில் சும்மா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு டெஸ்டிங் முறை. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த அழித்த பாக்டீரியாவை உடலுக்குள்ளே செலுத்தும் போது அந்த பாக்டீரியாவோட சேர்த்து மற்ற நச்சு பொருள்களும் கலந்துருக்கும். அது தெரியாது அந்த காலத்தில் இருந்த முறைப்படி. ஸோ அது தெரியாதனால அது அப்படியே ஊசி வழியாக செலுத்துவாங்க. இப்படி செலுத்தும் போது அந்த பாக்டீரியா இல்லாமல் அந்த பாக்டீரியா அழிஞ்சிருந்தாலும் மற்ற நச்சு அந்த பாக்டீரியாவோட சேர்ந்து இருக்கும். அது உள்ளே போன உடனே அதை எதிர்க்கிறதுக்கு டிபி இல்லாத நோயாளிகளினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூட தூண்டப்பட்டு அந்த இடத்துல வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் அவங்களுக்கு டிபி இருக்கும் போல அப்படின்னு நினச்சிருவாங்க. அதே சமயம் சில நேரங்களில் அந்த பாக்டீரியாவோட சேர்த்து பாக்டீரியா வளர்க்கிறதுக்கு தேவையான சில ஊட்டச்சத்துக்கள் அதுவும் சேர்த்தே வந்து அனுப்பிடுவாங்க சில நபர்களுக்கு, டிபி உள்ள நபர்களுக்கு. அப்படி அனுப்பும்போது அந்த பாக்டீரியாவினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு மாறாக அதனோட சேர்ந்து போன ஊட்டச்சத்துக்களினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ அதை வந்து எதிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி போராடாது. அப்படி போராடாதனாலேயே டிபி உள்ளவங்களுக்கு கூட டிபி இல்லையோ அப்படின்ற சந்தேகம் ஏற்படும். இப்படி தப்பாக இந்த டிபி டெஸ்டிங் முறை அந்த காலத்தில் ரிசல்ட்டை வந்து கொடுத்தது. இதை தான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இவங்க நினச்சாங்க. அப்படி நினச்சி அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியம் அது வந்து எந்த நச்சுத்தன்மையை வெளியிடுது, எந்த நச்சுத்தன்மைக்கு உண்மையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்குண்டான அந்த தன்மை இருக்குது அப்படின்றத பற்றி இவங்க ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு புரோட்டீனை இவங்க வந்து ஐசோலேட் பண்ணாங்க. அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற அந்த ஒரு பாக்டீரியத்தினுடைய ஒரு புரோட்டீனை இவங்க தனிமைப்படுத்தினாங்க. அதை ஆன்டிஜென்னாக இவங்க சொன்னாங்க. அந்த புரோட்டீனை மட்டும் எடுத்து ஒரு நபரினுடைய ரத்தத்தில் செலுத்தினா அந்த நபருக்கு ஏற்கனவே டிபி இருந்திருந்தால் அந்த நபரினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த புரோட்டீனை அழிக்க ஆரம்பிக்கும். அதுவே அந்த நபருக்கு ஏற்கனவே டிபி இல்லை அப்படின்னா அப்போ அந்த புரோட்டீன் செலுத்தினாலும் அந்த நபரினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்றுமே பண்ணாது. ஸோ இப்படி ஒரு பியூரான ஒரு டெஸ்டிங் முறையை இவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு இவங்க வந்து பியூரிஃபைடு புரோட்டீன் டெரிவேட்டிவ் அப்படின்னு பிபிடி அப்படின்னு அதை வந்து பேரிட்டாங்க அந்த புரோட்டீனுக்கு. ஸோ அது வந்து பரவலாக வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பல மருத்துவர்களால் பரிசோதனை பண்ணப்பட்டது. பின்னர் 1941ஆம் ஆண்டு நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் தி டியூபர்குலின் டெஸ்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் டியூபர்குலோசிஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு முறையானது நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1953 இந்த காலகட்டத்தில் தான் சர்வதேச அளவில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபார் தி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வழிகாட்டுதலுக்கு கீழே இது வந்து இந்த முறையானது ஒரு டியூபர்குலோசிஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக வந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிக்குது. இது வந்து டியூபர்குலோசிஸ் ஸ்கின் டெஸ்ட் அப்படின்னும் அழைக்கப்படும். அதாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த பிபிடி அப்படின்ற புரோட்டீனை வச்சு தான் டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையான்ற அந்த நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு பரிசோதனை பண்ணி வராங்க. ஸோ இதனால் இவங்க செஞ்ச 2 விஷயங்கள்னால பல உயிர்கள் இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு
ஒரு நபருக்கு டிபி இருந்தும் டிபி இல்லை அப்படின்னு ரிசல்ட் வந்தது அப்படின்னா அப்போ அவருக்கு உண்டான சரியான சிகிச்சை வழங்கப்படாமல் நோய் முத்தின பிறகு தெரிய வரும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த நபர் இறந்து போயிடுவாங்க. இதுவே டிபி இருக்குது அப்படின்னு முன்கூட்டி அறியப்பட்ட அந்த நபருக்கு ஏற்ற சிகிச்சை உடனடியாக வழங்கப்பட்டு அந்த நபர் காப்பாற்றப்படுவாங்க. அப்போ டிபி டெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், அந்த ஒரு முறையை இவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இப்பேற்பட்ட இவங்க இறுதி 1991ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23 அன்னைக்கு இவங்களுடைய 93 வயதில் இறந்து போனாங்க. ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட் இறந்து போயிருந்தாலும் இவங்களுடைய சாதனைகள் மருத்துவத்தில் மிகப்பெரியது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃப்ளோரன்ஸ் பி சைபர்ட்? ஸோ அதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்க 3 வயசுலேயே போலியோனால் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி இவங்க படித்தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன கௌரவங்களை இவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு இவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.